செயற்கை நுண்ணறிவுனால ஏற்படக்கூடிய அபாயங்களை கையாளுறதுக்காக EU AI சட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐக்குன்னு ஒரு பிரத்யேகமான சட்டத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே இதுதான் முதல் முறை. இந்த சட்டம் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் தொழில்நுட்பங்கிறது மனிதர்களை மையமாக வச்சு அமையணும். மனிதர்களோட அடிப்படை உரிமைகளை மீறாமல் தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்கணும். இந்த சட்டம் தொழில்நுட்பத்தில் புதுமைகளை உருவாக்க தான் உருவாக்கியிருக்கு. ஆனால் மனிதர்களோட அடிப்படை உரிமைகள் மீறாமல் புதுமைகள் உருவாகணும் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது? ChatGPT டீப்ஃபேக்ஸ்னால ஏற்படுற பாதிப்புகளை இந்த சட்டம் கையாளுமா? வருங்காலங்களில் இந்த சட்டத்தை மற்ற நாடுகள் பின்பற்றுமா? இந்த சட்டத்தில் இருக்கிற விதிமுறைகள் மீறப்படும் போது என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். சமீபத்தில் இந்த ஏஐ சட்டத்துக்கு ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தை EU AI ஆக்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிறத பொறுத்து செயற்கை நுண்ணறிவை இந்த சட்டம் வகைப்படுத்துகிறாங்க. அதாவது லோ ரிஸ்க்கு, மிட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு அதிகப்படியான தீங்கு விளைவிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கு கடுமையான விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு விதிக்கப்படுதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில், பள்ளிகளில் முக்கியமான உள்கட்டமைப்பில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவை ஹை ரிஸ்க் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் சிஸ்டத்தை கண்டிப்பான முறையில் மனிதனுடைய கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் இந்த செயற்கை நுண்ணறிவோட இயக்கத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவுனால குடிமக்களுக்கு பாதிப்பு வரும்போது அதற்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய உரிமை குடிமக்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற விதியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு சிஸ்டத்தில் சோசியல் ஸ்கோரிங் ஏஐ சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க. இந்த சிஸ்டத்துக்கு ஐரோப்பிய யூனியன் ஆதரவு கொடுக்கல. இதை சீனா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மனிதர்களோட நடத்தையின் அடிப்படையில் அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சிஸ்டத்தை சீனா மட்டும்தான் இப்போ பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டத்தை ஐரோப்பிய யூனியன் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மறுத்திருக்காங்க. இந்த EU AI சட்டத்தில் விதிவிலக்கு பெற்ற செயற்கை நுண்ணறிவு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இராணுவம், தேசிய பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவுகளுக்கு இந்த சட்டத்தில் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னைஷனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கங்களில் பயன்படுத்தப்படும் ஃபேஷியல் ரெகக்னைஷனுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது டீப் ஃபேக்ஸுக்கு இந்த சட்டம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு கண்டென்ட் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு அல்லது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்ச நபர்கள் அல்லது நிறுவனம் கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டில் இது டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ChatGPT மாதிரியான செயற்கை நுண்ணறிவெல்லாம் வருங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் காப்பிரைட்ஸ் லா சட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரியான டேட்டாக்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடணும். இந்த சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த சட்டத்தை வரவேற்கிறாங்க. ஒரு சில தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட விஷயங்கள் விமர்சிக்கிறாங்க. 2025க்கு பிறகு தான் இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஒரு ஏஐ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான டேட்டாக்கள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற தகவலை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஏஐ டெவலப்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏஐ சட்டத்தை உருவாக்குறதுல பேட்ச் ஒர்க் லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் ஐரோப்பிய யூனியன் மட்டும்தான் ஏஐன்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி உலகத்துக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறியிருக்காங்க. எது எப்படியோ இந்த சட்டங்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்தி சரியான முறையில் மனிதர்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி.